ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியான கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்திலே நாம் புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் பிரவேசிக்கின்றோம். அந்த நாள் முழுவதுமாய் தேவன் நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறது. இந்த நாளிலும் கூட எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஐசையா சாப்டர் 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நிச்சயமாய் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய மீட்பர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன். வேண்டாததை அல்ல, நமக்கு பிரயோஜனம் உள்ளதையும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும்படியாகவும் இருக்கின்ற காரியங்களை நமக்கு போதிக்கின்ற தேவனாம். அது மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு நமக்கு முன்பதாக அநேக வழிகள் காணப்படுகிறது. நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் அறியாமல் காணப்படுகின்ற வழியில தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியில, அதாவது அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற வழியில, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற வழியில நானும் நீங்களும் நடக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகின்றவராய் அல்லது நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை இந்த நாள் முழுவதுமாய் அவருடைய வழிகளிலே நடத்தும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரயோஜனம் உள்ளதை அவர் தாமே நமக்கு போதிக்கும்படியாய் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுத்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது அவர் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்பொழுதுதானே நானும் நீங்களும் அவருக்கு ஏற்ற காரியத்தை செய்யவும் அவருக்கு ஏற்ற வழியிலே நடக்கவும் தேவன் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த நாள் முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த தேவன் தாமே இந்த நாள் முழுவதுமாய் நம்மை வழி நடத்துவாராக. நமக்கு வேண்டிய பிரயோஜனமான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். நாம் போதிக்கும் பொழுது நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கின்றவர்களாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.